என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் மாறுவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே. கடந்த மாதங்கள் கடந்த வாரங்கள் எல்லாம் வழிநடத்தின தெய்வமே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 7வது மாதம் கடைசி மாதத்திலே வந்து நின்று கொண்டிருக்கிறாயா தகப்பனே. கடந்த மாதங்கள் எல்லாம் கூட எங்களை கண்மணி போல காத்து வழிநடத்தினீர் ஆண்டவரே. எல்லாம் அடைக்கப்பட்ட நிலைமையிலும் எங்களுக்கு என்று சில வாசல்களை திறந்து கொடுத்ததற்காக நன்றி அப்பா ஆண்டவரே. இந்த மாதம் 26ஆம் தேதி கடைசி வாரம் 7வது மாதத்திலே கூட எத்தனையோ பலவீனங்கள் சுகவீனங்கள் எதிர்ப்புகள் ஆண்டவரே கொரோனா வைரஸ்கள் எல்லாம் தாண்டி மீறி உம்முடைய சமூகத்திலே நின்று செபிக்கும்படியாக ஆண்டவரே இந்த வாட்ஸ்அப்பிலோ இந்த யூடியூப்பிலோ தகப்பனே நீ உதவி செய்வதற்காக நன்றி 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 ராஜா. இப்பொழுது கூட ஆண்டவரே பாடுகிற பிள்ளைகளை தகப்பனே நீ பொறுப்பெடுத்துக் கொண்டதற்காக நன்றி. அவர்களுக்கு எத்தனையோ பலவீனங்களோ சுகவீனங்களோ சோர்வுகளோ வசதிகளோ தகப்பனே எல்லாவற்றையும் மாற்றி பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தை தேட உம்முடைய பாடலை பாட உமக்காக கைகளை உயர்த்த நாவுகளை திறக்க ஆண்டவரே இந்த நல்ல கிருபை கொடுத்தபடியினாலே சோதனைக்கும் ஆண்டவரே அப்பா இந்த நாளில் கூட உம்முடைய மகிமை இவர்கள் மீது காணப்படட்டும் ஆண்டவரே. அந்த சைகினா மகிமை இறங்கி எப்படி இடங்களெல்லாம் நிரப்பினதோ வெளிய வாசல்களெல்லாம் நிரப்பினதோ மேகம் அழகமாய் காணப்பட்டதோ அப்படியா இந்த யூடியூப்ல பார்க்கிற வாட்ஸ்அப்ல பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் உடைய செய்கினா மகிமை இறங்கி விடுதலை கொடுப்பதாக, எல்லா பலவீன கட்டுகளை அழுப்பதாக, எல்லா சுகவீனங்களை மாற்றுவதாக. அப்படியாக இந்த பிள்ளைகளை நீ மறைத்துக் கொள்வீராக. இவர்களை மறைத்து இவர்கள் மூலியமா உங்களுடைய வல்லமை வெளியாகட்டும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை வெளியாகட்டும் ஆண்டவரே. உங்களுடைய சத்தியம் வெளியாகட்டும் ஆண்டவரே. எங்கேயாகிலும் எப்படியாகிலும் யாருக்காகிலும் ஒரு விடுதலை இந்த பாடலின் மூலமா அந்த வர்ஷிப்பின் மூலமா காணட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆராதனை எங்களுக்கு மாற்றி கொடுங்க, அப்படிப்பட்ட வர்ஷிப்பா எங்களை மாற்றி கொடுங்க. அப்படியா இந்த பிள்ளைகளை வாழ்க 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 வாழ்க. அவர் நல்லவர், ஒரு கிருபை கடந்த நாள் கண்மணி போல பாதுகாக்க கிருபையாக ஈவாக வருடமாக ஒரு சமூகத்தில் ஒன்று கூடி ஆராதிக்கும்படி துதிக்கும்படி கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உள்ளத்து நாள் நாம் நன்றி செலுத்த போகிறோம். அவருக்கு ஆராதனை செலுத்த போகிறோம், அவருக்கு வாக்கு செலுத்த போகிறோம். இதனால வீடுகளில் எல்லோரும் ஆராதிப்போம், எல்லோரும் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாக கூடி ஒன்று கூடி நாம் ஆராதிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம் நடுவில் வாசம் கொள்வார். நிச்சயமாக எல்லா கவலைகளையும் கண்ணீரையும் தேவன் படைப்பார். எல்லோரும் சேர்ந்து தெரிந்த கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்திடும், கைவிழா காத்திடும் பரமனின் கரங்களை இயேசுடைய கரங்களை பற்றிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிழா காத்திடும் பரமனின் கரங்களை
ஆராதிக்கும்படி பரிசுத்தமாய் உடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு எங்களுடைய நாளத்திலிருந்து மகிமை செலுத்துகிறோம். பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை போல நாங்கள் மாறினாங்க அன்றுடைய நீர் பரிசுத்தீரவர்கள நான் பரிசுத்தம் நானுமே நீங்கள் பரிசுத்தமாயிருக்கிறது கற்றுக் கொடுக்கிறவர்கள பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் அவருக்கு நாங்கள் செல்ல முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் அவரோட பேச முடியாது, ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவரே உம்மை போல எங்கள் செய்கையில எங்கள் எண்ணங்களை எங்கள் நடக்கைகளை உம்மை போல மாற வேண்டும், உம்மை போல எங்களை மாற்றுங்க, உம்மை போல மாற விரும்புவது. எங்கள் பேச்சுக்கள்ல அந்தவரை அநேக தடுமாறுகிறோம், பேச்சுக்கள்ல அந்தவரை கெட்ட வார்த்தைகள் வீணான வார்த்தைகள் அந்தவரே உம்மை போல நாங்கள் பேச, உம்மை போல நாங்கள் நடக்க, உம்மை போல சிந்திக்க, உம்மை போல பரிசுத்தமாய் ஜீவிக்க, உம்மை போல வாழ எங்கள் ஒப்பு கொடுக்க எந்த கண்ணி மூடி நாங்கள் ஒப்பு கொடுப்போமா அப்பா. உம்மோடு நாங்கள் இருக்கணும்னா உம்மை போல நாங்கள் மாறணும், பரிசுத்தமா மாறணும். அப்பதான் நீ எங்களுக்குள்ள வாசம் பண்ணுவீங்க, எங்களுக்குள்ள நீங்க வருவீங்க, எங்களை தொடுவீங்க, எங்களை ஆசீர்வதிப்பீங்க. எங்களுக்குள்ள வரும்பொழுது நிச்சயமாக வெளிச்சம் உண்டாகும். எங்களுக்குள்ள நீங்க இருக்கக்கூடாது, அது நிச்சயமாக உயர்த்துவீங்க. எங்களுக்குள்ள நீங்க இது தங்கி தாவணிக்கும், எங்களுக்குள்ள நீங்க இருக்கும் பொழுது நிச்சயமாக எங்களை மேன்மைப்படுத்துவீங்க, நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிப்பீங்க, நிச்சயமாக சமாதானத்தை தருவீங்க, நிச்சயமாக இந்த செய்திகள் எல்லாம் நாங்கள் மூடினால உண்மை போல நாங்கள் மாறினார்கள். என்னென்ன காரியத்தில் நாங்கள் மாறாமல் இருக்குமோ, என்னென்ன காரியத்தில் அந்தவரே எங்கள் கண்களை நிச்சு மாம்சத்தை நிச்சு ஜீவனத்தின் பெருமை விட்டு விட முடியாத காரியங்கள், விட முடியாத பாவங்களை இப்பொழுது நான் அறிக்கை செய்து விட்டு விடுவோம். அந்தவரே எங்களை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க சொல்லி நான் கேட்போமா.
146வது அதிகாரம் நாம் மாறி மாறி வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா! என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன்.
நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரையும் நம்பாதையுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். ஏன்னா இந்த உயிரை எனக்கு கொடுத்ததே என் தேவன் தான். என் ஜீவனை கொடுத்ததே என் தேவன் தான். தாவீது இப்படியாக அறிக்கை செய்கிறார். எவ்வளவு பெரிய கிருபை இல்லை, எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை, எவ்வளவு பெரிய சிலாக்கியம் இல்லை. 5 வசனத்துல பாருங்க, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். பாருங்க, யாக்கோபின் தேவன் எனக்கு துணையா இருந்தா போதும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தேவன் இவரு தான் பிடிச்சுக்கோங்க. அதனாலதான் யோசுவா சொல்லுவாரு, எமோரியன் தேவன் அந்த தேவன் யார் செய்வீங்களோ செய்வீங்க, நானும் என் வீட்டாருங்க கர்த்தரை செய்வோம். தாவீது என்ன சொல்றாரு, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை, அவர் மேல நம்பிக்கை வச்சிட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் மறந்துடும். முழு நம்பிக்கை அவர் மேல வச்சுட்டோம்னா நமக்கு எந்த ஒரு ஹெபட்டும் வராது. எது வந்தாலும் அவர் பார்த்துக்குவார். நாம சில சிலுமிசமான காரியங்களையும் வச்சுக்கணும், அதுலயே இருக்கணும், இதுலயே இருக்கணும்னா இவரும் கொஞ்சம் கிரியை செய்வார், முழுமையா செய்ய மாட்டார். ஏன்னா தாவீது முழுமையா ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவர் தாவீதை புடமிட்டு அவனை கடைசி வரைக்கும் பாதுகாக்கிறார். பாருங்களேன், 8வது வசனம், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். கர்த்தர் திறக்கிறாருங்க. இப்ப நான் கூட மனக்கண் திறக்கணும்னா நான் குருடன். மனக்கண் திறந்தாதான் தேவனை என் மனக்கண்ணில் நான் பார்க்க முடியும். இல்லைன்னா பிரபஞ்சத்தின் தேவன் பல விதமான பலவீனங்களை, வியாதிகளை, கஷ்டங்களை, நெருக்கங்களை, பாடுகளை, துன்பங்களை, அவமானங்களை, பல இந்த மாதிரி கொரோனா வைரஸை கொண்டு வந்து இருதயத்துல போட்டு தாக்கி மனக்கண்ணை குருடாக்கி வைத்திருவான். மனக்கண்ணை தேவன் திறக்க வேண்டுமானால் நாம் தேவனுக்கு கதவுகளை திறந்து கொடுக்க வேண்டும். தேவனிடத்துல நம்மளை முழுமையா ஒப்படைக்க வேண்டும். குருடரின் கண்களை திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பாத்தீங்களா, ஆபிரகாம் நீதிமானா காணப்பட்டான். ஆபிரகாமை பார்த்து என் சிநேகிதனே அழைத்தார். ஃப்ரெண்டு, அந்த க்ளோஸ் அப் யாருக்குமே வராது, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தான் வரும். அப்ப ஆண்டவருக்கு நீ ஃப்ரெண்டா இருந்தேன்னா எவ்வளவு நல்லா இருக்கணும். ஆண்டவருக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்னா அவருக்கு ஏத்த மாதிரி நீ மாறி, உனக்கு ஏத்த மாதிரி அவர் மாறி வந்துட்டாரு. உன் வழியிலே வராரு, உன்னை பிடிக்கணும்னு தான் வராரு, உன்னை தேடி தான் வராரு. எங்கெங்கெல்லாம் போனாரு தாவீது, அங்கெங்கெல்லாம் கர்த்தர் போனாரு. அதே போலதான் சகோதரனே, மடங்கடிக்கப்பட்டவர்களை என்ன பண்றாரா, தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். உண்மையிலேயே நீ ஆண்டவருக்கு சிநேகிதன் சொன்னா நீதான் இந்த உலகத்திலேயே நீதிமான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முறையோ யூடியூபா, இந்த முறையோ வாட்ஸ்அப்பா, எப்பத்தாயா விடுதலை வரும் நினைக்கிறீங்களா? வரும். அவர் நேரம் வர வரைக்கும் ஒன்னும் நம்ம பண்ணவே முடியாது. அவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளையிட இருக்கும். ஒரு நாள் வரும், நிச்சயமா வெகு விரைவில் வரும். அப்பொழுது இந்த லாக்டவுன்கள் எல்லாம் எடுக்கப்படும். அப்பொழுது நாம் கர்த்தரை முன்னை விட அதிகமாக ஆராதிப்போம், அதற்காக ஆயத்தமாயிருப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான தலைப்பு, நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம், கிட்டே வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சை ரசமும் வார்த்தை காயங்களை கட்டிய நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. படிங்களேன், லூக்கா 10:34.
கிட்டே வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். பாருங்க, இந்த நிலைமை ஏன் தெரியுமா? கீழ்ப்படியாததுனாலே ஏற்பட்டது. ஏன் கீழ்ப்படியில? இது ஒரு கதையாக சொல்லுகிறார் அவர். ஆண்டவர் மேல பாத்தீங்கன்னா ஒரே குழப்பம். அவன் நான் இதை பண்ண அதை பண்ண இதை சொல்லுவார், கீழ்ப்படின்றாரு, தரித்திருப்போடு எல்லாம் சரின்றான். அப்பதான் ஒரு கதையா தான் சொல்றாரு. 30வது வசனம் பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகைப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றீராக விட்டு போனார்கள். பாருங்க, இவன் எருசலேமுக்குள்ள இருக்கிறான், தேவ ஆலயத்துக்குள்ள இருக்கிறான். இவனுக்குள்ளே பரிசுத்தாவி இருக்கிறது, இவனுக்குள்ளே வசனம் இருக்கிறது, இவனுக்குள்ளே கிருபை இருக்கிறது, இவனுக்குள்ளே தேவனுடைய அபிஷேக வல்லமை நிரம்பி இருக்கிறது. ஆனால் இப்பேற்பட்ட அபிஷேகத்தையும் இப்பேற்பட்ட வல்லமையும் இப்பேற்பட்ட கிருபையும் அவன் உதறி தள்ளிவிட்டு சுகபோகமாக ஜாலியா உல்லாசமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எரிகோவுக்கு போகிறானா. போற வழியில திருடங்கையில மாட்டிக்கினானா. அல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு கொடுக்கப்பட்ட சபை எருசலேம், உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் எருசலேம், உனக்கு கொடுக்கப்பட்ட ஜெபம் எருசலேம், உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் எருசலேம், உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு எருசலேம். இதை விட்டு நீ ஒரு நிமிடம் போகும் பொழுது ரெடியா காத்திருக்கான், ரெடியா காத்திருக்கான் கள்ளன். அகப்படபடியாக தேவன் நேரங்களை, காலங்களை, சமயங்களை அவங்க ஒப்பு கொடுத்துருவாரு. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, இது கடைசி காலம். பொருட்கள் மேல பாருங்க, எருசலேம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான இடம், எருசலேம் எவ்வளவு பெரிய தேவாலயம் இருக்கிற இடம். அந்த இடத்தை விட்டுட்டு இவனுக்கு ஆசை எரிகோ மேல. அப்புறம் என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பாருங்க, இவன் மேல இருந்ததான வஸ்திரம், அந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. உனக்கு கூட கொடுத்த அழைப்ப நீ எங்கேயாவது சிதற விட்டுட்டேன்னா, ஏதோ உன் குடும்ப காரியம், உன் சூழ்நிலை, உன் பிரச்சனை, உன் வியாதி, ஏதோ ஒரு சூழ்நிலை உன் அழைப்பை நீ மறந்து ஒரு செகண்ட் அப்படி போகும்போது உன் மேல இருக்கிற பத்தியா அந்த அழைப்பு தான் வஸ்திரம். அந்த வஸ்திரமாகப்பட்டது திருடன் கையில போயிடுச்சு. தேவன் உன்னை அழைத்து அபிஷேகித்து உனக்கு ஒரு வஸ்திரத்தை உடுத்தி நீ இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதை நான் தாண்டி போகும்போது அவர் தாண்ட. ஆனா அவர் அப்படியே விடல. பாருங்களேன், யார் முதல்ல பார்க்கறது? ஆசாரியன். அப்போ ஆசாரியன் என்று சொன்னால் சகல அதிகாரம் இருக்கிறது. அந்த இடத்திலே அவரால் அவனை காப்பாற்ற முடியும்.
கண்டிப்பா அவர் தொட்டு பார்க்க முடியும், அவனை தூக்க முடியும். ஒருவேளை அவர்கள் பயந்து இருக்கலாம். இந்த காடு பகுதியில நம்ம இவனுக்கு உதவி செய்ய போய் நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களா? அடுத்தது ஒருவேளை இவன் குத்துவீரா குழுவீராக இறந்து போயிட்டா, ஏன்னா ஆசாரியர்கள் குணத்தை தொடக்கூடாது, அது பயங்கரமான தீட்டாயிடும். பழைய ஏற்பாட்டுக்காரி இப்படி இருக்கலாம், ஒரு வேலை யூகிக்கிறேன் எப்படின்னு தெரியாது. ஆனா இந்த ஆசாரியனுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது, இருந்த போதிலும் அவனை காப்பாற்ற முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கமா பார்த்துட்டு விலகி போறாயா? இன்னைக்கு உன் நிலைமை அப்படி இருக்குதா? அருமையான சகோதரே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில இது மாதிரி அநேகர் பார்த்து விலகி போறாங்களா? கவலையே படாத. அடுத்தது, அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். லேவியனா முழுக்க முழுக்க சபையை பாதுகாக்கிறவர், பணிவிடைக்காரர். இப்ப நம்ம சகோதர அருண் ஒரு லேவி குடும்பம், ஆசீர்வாதம் ஒரு லேவி குடும்பம், இஸ்ரவேல் லேவி குடும்பம், சாமுவேல் லேவி குடும்பம், ஜானி லேவி குடும்பம். இந்த மாதிரி சபையை யாரெல்லாம் பாதுகாக்கிறார்களோ பராமரிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் லேவி குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு சபையில தான் இந்த மலர் ஒரு லேவி குடும்பம், இன்னும் இப்படி அநேக குடும்பங்கள், மகிமை ஸ்தேவான் அவங்க ஒரு லேவி குடும்பம். இப்படி சபையில யாரெல்லாம் முன் வந்து உழைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சபையை வேலை அடைக்கிறவர்கள். அவர்களுக்கு சகல அதிகாரம் இருக்கிறது. அதே போல அவர்கள் மருத்துவம் கூட பார்ப்பாங்க. ஆசாரியர்களுக்கு அவங்கதான் மருத்துவம் பார்க்கணும், இவங்கள மருந்து கண்டிப்பா இருக்கும். ஆனால் இந்த லேவி என்ன பண்றான்? லேவி என்ன பண்றான்? அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பக்கமாய் விலகி போனான். மனம் இழந்து, ஆனா அவனால அவனை தொட்டவும் முடியல, அவனுக்கு உதவி செய்ய முடியல. ஏன்? அந்த மனப்பக்குவம் அங்க இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு என்ன வந்தது? நீ குத்துவீரனாக கொலவீரனாக எனக்கு என்ன வந்தது? ஆனால் பாருங்க, தேவன் விடவில்லை. இவன் தேவன் எரிக்கவும் போறான், ஆனால் தேவன் இவனை போறான். பிரச்சனையில, உன் குழப்பத்துல, உன் வியாதியில, உன் அவமானத்துல, நீ படுக்கிற ஒவ்வொரு துன்பத்துல இயேசு கிறிஸ்து உன்னோட இருக்கிற. நீதான் தவறா புரிஞ்சுக்கிற, நீதான் ஏமாந்துடுற, என்னை கைவிட்டாருன்ற, என்னை கவனிக்கலன்ற, எனக்கே இந்த நிலைமைன்ற. இல்ல இல்ல இல்ல, அவர் அங்கதான் இருக்கிறார். எப்படி இருக்கிறாங்க பாக்குறாரு பாருங்க. ரெண்டு பேருமே முக்கியமான ஆளுங்க. ஆசாரியனும் முக்கியமானவன், லேவியனும் முக்கியமானவன். ரெண்டு பேருமே கண்டு பக்கமா விலகி போயிடுறாங்க. தொடக்கூட முடியல, கிட்ட வர முடியல. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்டே வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். பாருங்க, இவங்க எல்லாம் வைத்திருந்தும் எடுக்க முடியல, அவனை காப்பாற்ற முடியல, அவனை தொட முடியல. இவன் எங்கேயோ போறான் ஒரு இடத்துக்கு. சமாரியன் போகும் வழியிலே பார்த்த பொழுதோ அவன் மனதிருகிறான். அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த உலகம் முழுவதும் காணப்படுகிற கொரோனா வைரஸ்ல ஒருவேளை நீ எங்கேயாவது மருத்துவமனையிலோ வீட்டிலோ தனிமையா இருக்கிறியா? என்னை யாருமே பார்க்கலையே, என்னை தனிமைப்படுத்தி விட்டாங்களே, அழுகிறியா, கலங்குறியா, திகிறியா? கவலைப்படாத, பயப்படாத. ரெண்டு பேர் பாருங்க பக்கமா வந்து விலகி போயிட்டாங்க. நீ தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறியா? இந்த நிலைமையில ஒரு நல்ல சமாரியன் ஒண்ணு தேடி வருவான். அவர் டாக்டர் மூலியமா வருவாரு, நர்ஸ் மூலியமா வருவாரு, வாட்ச்மேன் மூலியமா வருவாரு, உன்கிட்ட வருவாரு மகனே, உன்கிட்ட வருவாரு மகளே. கிட்டே வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசமும் வார்த்து மனதுருகி கிட்டே வந்து அவன் காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி
சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுய வாகனம் அவன் தன் தோள் மேல சுமக்கிறான். மனது உருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சொந்தரிக்கே. மனது உருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சொந்தரிக்கே. பாத்தீங்களா பிரியமானவர்களே, கிட்டே வந்து அப்ப இவன் எங்க கொண்டு போனான்னு தெரியாது, திராட்சை ரசம் எங்க கொண்டு போனான்னு தெரியாது, என்ன காயங்களை கட்டுவதற்கான துணிகள் எங்கே இருந்தது என்று தெரியல. ஆனால் அவன் கண்டு மனதுருகி கிட்டே வந்து, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷர்கள் சொந்தங்கள் பந்தங்கள் மனதிருக்கிற மாதிரி நடிப்பாங்க, மனதிருக்கவே மாட்டாங்க. நீ போகும் பொழுது உன் பலவீனத்தை கண்டு நீ அவன் வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே வீட்டை கழுவி விடுவாங்க, வாசலை கழுவி விடுவாங்க, தண்ணி தெளிச்சிடுவாங்க, என்னென்னவோ பண்ணி தன்னை புதுப்பிக்கலாம்னு நினைப்பாங்க. பாருங்க மனதுருகி என் தேவன் மேல மனதுருகிறார். ஏன் தெரியுமா? ஐயோ, நான் கருவிலே தெரிந்து கொண்டது வீணாகி விடுமே, இவனுடைய திட்டங்கள் வீணாகி விடுமே, இவனுடைய தரிசனங்கள் வீணாகி விடுமே, சத்துரு பிசாசு இவனை வஞ்சித்து விடுவானே என்று சொல்லி மனதிருகிற தேவன். எதை குறித்து கவலைப்படாத, எதை குறித்து கலங்காத. ஐயோ, யாருமே என்னை பார்க்கலையே, யாருமே என்னை விசாரிக்கலையே, யார் இருந்தும் என் கிட்ட வர முடியலையே, என்னை தொட முடியலையே, நினைக்காத நினைக்காத. கர்த்தர் உன்னை தொடுகிறார், வியாதிகளிலே தொடுகிறார், பலவீனங்களிலே தொடுகிறார், உபத்திரவத்திலே தொடுகிறார். அவர் மனதுருகுகிற தேவன், அவர் கிட்டே வருகிற தேவன், காயங்களை கட்டுகிற தேவன், தன் மீது சுமக்கிற தேவன். நீ அவரை விசுவாசித்தாலே போதும், உன்னை அறிக்கையிட்டாலே போதும். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய தவறு. எருசலேமிலிருந்து போறான், ஆண்டவர் அவனை தேடி போறார். அந்த வனாந்தர பாதையில, கல்லர்கள் குகையில, இந்த மலை பகுதிகளில ஒரு சமாரியனை ஆயத்தப்படுத்தி அவரே சமாரியனாய் கடந்து வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் மறுநாளிலே தான் புறப்பட்ட போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமா ஏதாயிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகைப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிராணாய் இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். பாத்தீங்களா, அங்க மேல என்னன்னா, எனக்கு பிறன் யாரு, எனக்கு அப்புறம் யாரு, எல்லா காலம் ஆட்சியில வேலையில ஒரு மேனேஜரு ரிட்டையர்ட் ஆக போறாருன்னா அடுத்த மேனேஜர் யாரு, ஒரு ஊழியக்காரர் வயசாகி போச்சுன்னா அடுத்த ஊழியக்காரர் யாரு, ஒரு கம்பெனில சூப்பர்வைசரு ப்ரொமோஷன் வருதுன்னா அடுத்த சூப்பர்வைசர் யாரு, இப்படிதான் போயிடுது உலகம். அதனாலதான் இவ்வளோ உண்மைகளா சொல்லி கொண்டு வர்றாரு. அவன் பிரமித்து சொல்றான் பாருங்க 37வது வசனத்துல, அதற்கு அவன் அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். இவ்வளவு கேள்வி கேட்டல, உனக்கு ஓமையா கதைய சொன்னேன், இதன்படியே நீ போய் செய். பாத்தீங்களா எவ்வளவு பரிசெயர் சதிசெயர் என்னால வாக்குவாதம் பிடிச்சுக்கிட்டாங்க. அருமையான சகோதரனே, அழைப்பை விடாத, உன் தரிசனத்தை விடாத, நீ தெரிந்து கொண்டதை விடாத, நீ இருக்கிற இடத்தை விடாத, நீ போற சபையை விடாத, நீ செய்யற ஊழியத்தை விடாத. அது சின்ன பெருக்கிற வேலையை கூட இருக்கட்டும், சபையில உன்னை யாருமே கண்டுக்கலன்னா பரவாயில்ல, நீ எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்துட்டு போ, அந்த சபையை விடாத. அவள்தான், நீ எப்போ அந்த சபையை விடுறையோ, இந்த சபையில கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அத்தனையும் பிசாசு கைக்கு போயிடுச்சு. இந்த ஊழியத்தை எப்போ நீ விடுறையோ அப்போவே அந்த ஊழியத்தினுடைய அபிஷேகம் பிசாசு கையில போயிடுச்சு.
ஜெபத்தை எப்போ நீ விட்டுறியோ அப்போவே உன் ஜெப அபிஷேகம் அந்த பிசாசு கையில போயிடுச்சு. ஆண்டவர் கொடுக்கிறதான சபையிலே உண்மையோடு, உத்தமத்தோடு, பயத்தோடு, பக்தியோடு, பரிசுத்தத்தோடு தேவன் இந்த வேளையிலே என்னை தெரிந்து கொண்டு இந்த சபையிலே என் பாடுகளை அகற்றினார், என் துக்கங்களை அகற்றினார், என் கஷ்டங்களை மாற்றினார், என் கண்ணீரை துடைத்தார், என் குடும்பத்தை இவ்வளவு தூரம் கஷ்டத்திலிருந்து உயர்த்தி கண்மலை மேல வைத்திருக்கிறார். இந்த சபையில வாழ்வோ சாவோ, இந்த ஊழியத்திலே வாழ்வோ சாவோ, இந்த ஜெபத்திலே வாழ்வோ சாவோ, எதுவானாலும் முடிவு பரியந்தம் நான் நிலைத்திருந்து அவருக்காக வாழ்வ வைராக்கியம் கொள்ளும் போதுதான் இல்ல எனக்கு பெரிய பெரிய அபிஷேகம் வேணும், எனக்கு பெரிய பெரிய ஆஸ்தி வேணும் அப்படின்னு சொல்லி இவன் போனான் பாரு கல்லர் கையில மாட்டுறதுக்கு எரிகோவுக்கு. அப்படி நாம எப்ப ஓட்டம் பிடிக்கிறோமோ நம்ம வஸ்திரம் பறி போச்சு, நம்முடைய அழைப்பு பறி போச்சு. ஆண்டவர் நம்ம மேல வைத்திருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. ஆனாலும் அவர் வருவார். உன் காயத்தை வேற எங்க போனாலும் கட்டவும் முடியாது, அந்த காயத்தை ஆற்றவும் முடியாது. அதனாலதான் எரேமியா சொல்லுவார், ஆண்டவரே என்னை ரட்சியும், நான் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே என்னை குணமாக்கும், நான் குணமாக வேண்டும் என்று சொல்லுகிறார். படிங்க யோவான் 4:9. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியினால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதராயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால். பாத்தீங்களா, இங்க வஸ்திரத்தை வைத்து அவங்க யாரு? யூதர். அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்கும் போதே தெரியும். இப்ப என்ன பார்க்கும் போது நான் வந்து யாருக்கும் போய் பாஸ்டர்னு நான் நெத்தில எழுதி வந்து தேவையில்லை, பார்க்கும் போதே சொல்றோம். உலகத்தான் பார்த்தாலும் சொல்லுவான், கிறிஸ்தவருக்கு பார்த்தா எப்பேற்பட்ட ஆள் பார்த்தாலும் ஓ இவர் ஒரு பாஸ்டர் பார்க்கும் போதே தெரியுது. அப்போ நம்மளை பார்க்கும் போதே வாழை பிள்ளைங்களை கூட இப்ப எல்லாம் சாங்ஸ் அது நைட்ல போட்டு படுக்கிறது இல்லை வேலை செய்யும் போது. அப்போ அந்த வஸ்திரங்களை வைத்தாங்க. சமாரியன் அவன் வஸ்திரம், அப்புறம் பாரு யூதன் அவன் வஸ்திரம், கிரேக்கன் அவன் வஸ்திரம். அப்போ இந்த சமாரிய ஸ்திரீ இவர்கிட்ட கேட்கிறாங்க. இந்த ஒரு ஸ்திரீக்காக ஆண்டவர் போய் கிணத்தாண்ட காத்திருந்தார். எப்படி வருவாங்க அவங்க கேட்கிறாங்க, எப்படி நீங்க கேட்கலாம்? அப்ப பாருங்க, இவன் வஸ்திரமே இல்லை. யாருக்கு வஸ்திரம் இல்லை தெரியுமா? கல்லர் கையில மாட்டினாங்க. அவன் வஸ்திரம் பறி போனதுனாலதான் ஆசாரியனால இவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, லேவியனால இவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த அபிஷேக வஸ்திரம் பறிபோய் விட்டது திருடன் கையில. அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய அபிஷேகம் கூட போயிடுச்சுன்னா நம்மளை யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. நம்முடைய வல்லமை அத்தனையும் போயிடுச்சுன்னா யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது. சவுல் ராஜா கிட்ட இருந்த அந்த வல்லமையை கூட ஆண்டவர் எடுத்துட்டாரு. அவர் எப்போதும் போல போறாரு, ஒண்ணும் தெரியாத மாதிரி. அவருக்குள்ள அபிஷேகம் இருக்கு. ஆண்டவர் எப்போ பிடிக்கும் தாவீதுல குத்துட்டாரு. அதே போலதான் சகோதரனே, இந்த இடத்துல அந்த வஸ்திரம் இல்லாததுனால விலகி போகிறார்கள். அதே போல இன்னொரு இடத்துல பார்ப்போம், கல்யாண வீட்டுல பாத்தீங்கன்னா வஸ்திரம் இல்லை, உடனே கையை காலமா பிடிச்சி தூக்கின்னு போறாங்க. அதே போல சபையில உனக்கு ஒரு தகுதி இருக்கு, ஊழியத்துல உனக்கு ஒரு தகுதி இருக்கு, ஜபத்துல உனக்கு தகுதி இருக்கு. முழுக்க 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 நான் சொல்றேங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், முழுக்க முழுக்க சபைதான் உனக்கு வீடு, சபைதான் உனக்கு ஊழியம், சபைதான் உனக்கு அபிஷேகம், சபைதான் உனக்கு எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுக்கிறது. எந்த சபை, நீ எந்த சபையில ரட்சிக்கப்பட்டியோ அந்த சபை தானே தவிர வேற நீ எந்த சபைக்கு போனாலும் உன் ரட்சிப்பின் தேவன் அங்கதான் இருக்கிற. அலேலுயா அலேலுயா. வேலை போச்சா? வேலை இங்க மெட்ராஸ்ல இருக்கிறோம், திடீர்னு அமெரிக்கா டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, வேலை கண்டிப்பா போலாங்க அங்க சர்ச்சை. சூழ்நிலை நிமித்தமா போகலாம், ஆனால் சுயத்து நிமித்தமாக நான் போகும்போது கல்லர் கையில அகப்பட்டுட்டேனே, என் வஸ்திரம் பறி போனதே, என் அபிஷேகம் பறி போனதே, அழைப்பு பறி போனதே. இங்கே பார்க்கப்படும் போது நீ யூதனா இருக்க எப்படி தாகத்துக்கு தாய் என்று என்கிட்ட கேட்கலாம், அப்படிதானே சொல்றாங்க. நீ யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் என்றார். கேட்கலாம். அங்க ஒரு வாக்குவாதம் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய
ரட்சிப்பு. இந்த சகோதரி அந்த தெருவுல ஓடி மொத்த பேர்கிட்டயே சொல்லி அந்த தெருவே இயேசுநாதரை ஏத்துக்குச்சு. அடுத்ததாக கடைசி லூக்கா 15:20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இவன் எவ்வளவு பெரிய துரோகி தெரியுமா? எவ்வளவு பெரிய துரோகி! தகப்பனே ஏமாத்திட்டான். தகப்பன் எதுவுமே சொல்லல, ஒண்ணுமே சொல்லல. தகப்பன் அவர் பாட்டு அவரு போய்கிட்டே இருக்காரு. அவன் திடீரென்று சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு நான் போனோன்னு கேட்கும் பொழுது எதுவுமே சொல்ல. ஆனா தகப்பனுக்கு ஒரு நிச்சயமான நம்பிக்கை உண்டு, என் பிள்ளை என்னைக்காவது வருவான்னு. அவன் வருவான்னு தெரிஞ்ச உடனே மனதுருகி ஓடி அந்த மனதுருக்கமாக பட்டது அவன் எதிர்கொண்டு ஓடுகிறான். தகப்பன் வயசு என்ன, மகனுடைய வயசு என்ன, மகனை எதிர்கொண்டு ஓடுகிறான். ஓ, என் மகன் வந்து விட்டானே. அதே போலதான் இந்த நல்ல சமாரிய புத்துயிர குலவுயிரா இருக்கிறவனை பார்க்கும்போது அவன் இறங்கி அவன் காயங்களை கட்டுகிறான், தன் தோல் மீது சுமந்து கொண்டு போகிறான். ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஒருவேளை தூர தேசமாய் அல்லது ஊழியங்களை விட்டு, சபைகளை விட்டு, தரிசனங்களை விட்டு, அழைப்புகளை விட்டு, ஏதோ சூழ்நிலையினால, ஏதோ ஒரு காரணத்தினாலே, பிடிவாதத்தினாலே, கோபத்தினாலே உலகம் முழுவதும் யாரெல்லாம் எங்கெல்லாம் சபைகளை ஊழியங்களை விட்டு விலகி இருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை தேடிக் கொண்டிருக்கிறார். உங்கள் மீது மனதுருகுகிறார். நீங்க வரும் பொழுதே அவர் உங்களுக்கு எதிர்கொண்டு ஓடி வந்து உங்களை கட்டி பிடித்து முத்தம் செய்து, ஓ என் மகனே, ஓ என் மகளே, இவ்வளவு பெரிய ஊழியத்தை நீ விட்டு விட்டாயே, இவ்வளவு பெரிய சபையை விட்டு விட்டாயே, இவ்வளவு பெரிய தரிசனத்தை விட்டு விட்டாயே, இவ்வளவு பெரிய ஜபத்தை விட்டு விட்டாயே, உன் அழைப்பை விட்டு விட்டாயே, புதுப்பித்துக் கொள் என்று சொல்லி தேவன் உன்னை புது மனுஷனாக மாற்றப் போகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான மன மகிழ்ச்சி வேலைக்காக நன்றியோடு 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 நன்றி அறிதலோடு துதிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். அப்பா பிதாவே ஆவியான தெய்வமே, சோதரம் 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 சோதரம். இந்த 7வது மாதம் 4வது வாரம் 26ஆம் தேதி ஆண்டவரே உம்மை ஆராதிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த லாக்டவுன்ல கூட தகப்பனே ஆண்டவரே, இந்த யூடியூப் மூலியமாக, வாட்ஸ்அப் மூலியமாக எங்களுக்கு திறந்த வானத்தை கொடுத்திருக்காக நன்றி ராஜா. திறந்த வாசலை கொடுத்திருக்காக நன்றி ராஜா. இந்த 4-5 மாதங்களாக அப்பா சபை திறக்கப்பட்டாவிட்டாலும் உம்முடைய வார்த்தையை சொல்லுவதற்கு திறந்த வாசலை வைத்திருக்காக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும், பிள்ளைகளும், எதிர்காலங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஐயா. எல்லா வியாதிகள் மறைவதாக, எல்லா பலவீனங்கள் மறைவதாக, எல்லா போராட்டங்கள் மறைவதாக, எல்லா எதிர்ப்புகள் மறைவதாக, எல்லா தீய சக்திகள் மறைவதாக. எங்கள் தேசத்தை விட்டு, எங்கள் இனத்தை விட்டு, எங்கள் குலத்தை விட்டு, எங்கள் குடும்பங்களை விட்டு கடந்து போயிட்டு ஆண்டவரே. அப்படியா அவளுக்கு கரங்கள் ஒப்பு கொடுக்கிறாயோ இந்த நாளிலே இன்று ஆண்டவரே 26ஆம் தேதி பிறந்த நாளை காண்கிறதான அருமையான சகோதரன் ஜானி ஞானராஜுக்காக, அருமையான மகள் எலன் பிரிஸ்கில்லாவுக்காக, அபாயர்கள் கணவன் மனைவி இந்த நாளிலே ஆண்டவரே ஒரே நாளிலே பிறந்த நாளை காண கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைகளுக்காக, ஈவுகளுக்காக, ஆயுசு நாட்களுக்காக நன்றி 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 நன்றி. இந்த நாளிலும் பிள்ளைகளை ஊழியத்திலே
இணைத்ததற்காக நன்றி அப்பா. சபைகள் திறக்கப்பட்டிருக்குமானால் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனையில ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணிருப்போம். ஆனாலும் கூட ஆண்டவரே இந்த நாள் இது ஒரு ஆசீர்வாதமான நாளாக அந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. சபையாக வாழ்த்துகிறோம், குடும்பமாக வாழ்த்துகிறோம், நண்பர்களாக வாழ்த்துகிறோம். அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் முடிசூட்டும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து யூதா ஜெப வீட்டுக்காக, பெத்தேல் ஜெப வீட்டுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, வயதான பிள்ளைகளுக்காக அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு யாரெல்லாம் பழக வைத்திருக்கிறார்களோ ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே இந்த லேப்டாப் மூலியமாக உதவி செய்கிற ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே வசனங்களை பொன்னேரி பகுதியிலிருந்து அடித்து கொடுக்கிறதான இந்த இமானுக்காய் கூட ஸ்தோத்திரம், இந்த முகிலனுக்காய் கூட ஸ்தோத்திரம், கிஷேருக்காக ஸ்தோத்திரம், இன்னும் ஆண்டவரை முடிச்சூரி பகுதிக்காக ஆண்டவர் வைகரை பிரிட்டுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் யாரெல்லாம் எங்களோடு ஜெபித்து தொடர்பு வைத்திருக்கிறாரோ எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரையும் புதுப்பிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீராக. தொடர்ந்து ஆவியானவரே பொறுப்பிடும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நாயகம் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இயேசு வரவரைக்கும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றதான பிள்ளைகளோடு குடும்பத்தோடு எதிர்காலங்களோடு தங்கி தரிப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிவிப்பு நேரம் கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 26/7/2020 யூதா திருச்சபையின் அறிவிப்புகள். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யாத்திராகமம் 20:24 வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் பிறந்த நாள் காண்போம். 26/7/2020 இந்த வாரம் பிறந்த நாள் காண்போம். சகோதரர் ஜானி ஞானராஜ், ஹெலன் செல்வி 26/7/2020 இவர்களுக்கு பிறந்த நாள். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பாராக. இவர்கள் புதிதான வாக்குத்தத்தம், இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பாய். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இருவருக்கும் ஒரே நாளில் திருமண பிறந்த நாள் வருவது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறபடினால் இவர்களை வாழ்த்தி இவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் இந்த மகனையும் இந்த மகளையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். அடுத்தபடியாக 1/8/2020 வாக்குத்தத்த ஆராதனை அதிகாலை 4 மணிக்கு யூடியூபில் வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். நீங்கள் யூடியூபில் பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியான நேரத்தை ஒதுக்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வாரம் சொல்றவிடமாக நீங்கள் ஜெபியுங்கள். மிக விரைவில், மிக சீக்கிரத்தில் கர்த்தர் நமக்கு வழிவாசலை திறக்கப் போகிறார். நீங்கள் ஜபத்தில் உறுதியாயிருந்து உங்கள் விசுவாசத்தின் பிரகாரமாகவே ஆக கடவுது என்ற வாக்கின்படி நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அதிகாலையில் அதி சீக்கிரத்தில் இந்த காரியம் முடிந்து நாம் சபையில் ஒன்று கூடி தேவனுக்கு ஆராதனை செலுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யூதா திருச்சபை சார்ந்த சகோதரர் பிறந்தநாள் காண்பவர்களுக்காக ப்ரே பண்ணுவோம். கிருத்தி ரேணுகா 27/7/1984. சாமுவேல் 29/7/1978. வினோத் ஜோனாத்தா 30/7/1982. ஒரு வாக்குத்தத்தம், இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பாய். இப்போது ஒரு பாடலை பாடி இவர்களுக்காக நம்ம ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும்
கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தனே, இம்மாட்டில் பரிசுத்தம் பரிசுத்தனே. சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும். சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும். நெருக்கத்தில்
Thank you.